ஹாய் ஹலோ மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா, வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு வேதாந்து. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ நம்மளோட வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட புக்கில் இருக்கிற சாப்டர் 1ல் 1.4 எக்ஸசைஸை கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1.4 பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் என்னன்றது புரியும். ஓகேவா? ஏன்னா வந்து இது வந்து கம்ப்ளீட்லி வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்ப்ளீட்டாக தரோ பண்ணிட்டீங்கன்னா எக்ஸசைஸ்ல இருக்க எல்லா சம்மும் நீங்கள் போட்டுடலாம். ஏன்னா அப்படியே வந்து லைக் என்ன சொல்றது, அப்படியே வந்து நம்பர் மாற்றி கேட்ட மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் தரோ பண்ணிட்டு வாங்க, எக்ஸசைஸ் சம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அண்ட் மறக்காம உங்களோட டெலிகிராம் லிங்க், அதாவது நம்மளோட சேனலோட டெலிகிராம் லிங்க் இருக்குது, அது நம்ம வீடியோ கீழே இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் எடுக்கிற நோட்ஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு நோட்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து எல்லாமே ஷேர் ஆகும். அங்கேருந்து நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சம்குள்ளே போயிடலாமா? ஸோ சம் எப்படி ஆரம்பிச்சிருக்குது எடுத்ததுமே? ஸோ வெரி சிம்பிள் சம். ஸ்டார்டிங்கில் அங்கே எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சம் தான். நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னன்றதை கொடுத்துட்டாங்க. ஆஃப் அன் எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் 2 இண்டஸ்ட்ரி. ஸோ ஏதோ ஒரு 2 இண்டஸ்ட்ரியோட டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து வயபிளா அப்படின்றத நான் என்ன பண்ணணும், ஹாக்கின் சைமன் கண்டிஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஹாக்கின் சைமன் கண்டிஷனில் என்ன சொல்கிறாரு, ஹாக்கின் சைமன் வந்து இந்த மாதிரி நான் வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும், அதை வந்து நான் என்ன பண்ணணும், I-B பண்ணணும். அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸ்லேருந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸான பியை வந்து சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் பார்க்கணும். அந்த வர ஆன்சரோட டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் எடுத்து பார்க்குறப்ப அது எப்படி இருக்கணும், அதுவும் பாசிட்டிவாக இருக்கணும். தட் இஸ் கிரேட்டர் தான் 0வாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனையும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து வயபிள். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஹாக்கின் சிஸ்டம் வந்து அது வந்து என்ன சொல்றது, ஹாக்கின் சைமன் கண்டிஷன் வந்து அது என்ன பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதை சொல்லலாம். ஸோ இப்போ பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ சில கொஷினில் உங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த கொடுத்துருக்கிற டேபிளோ ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சோ நீங்கள் வந்து அந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் அடுத்தடுத்து வரும். ஸோ இப்போ இது வெரி ஈஸி சம். ஸோ ஒரு 2 or 3 மார்க்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுவோம். நமக்கு டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதலாம். டெக்னாலஜி மேட்ரிக்ஸை நம்ம பின்னு சொல்லி எடுத்து எழுதுவோம். 0.50, 0.30, அதுக்கப்புறம் வந்து 0.41, அதுக்கப்புறம் 0.33. இதான் வந்து என்னோட டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், ஹாக்கின் சைமன் கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் வந்து அது வந்து வயபிளான்றதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது யார், I-B. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுத்ததும் I-B என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன். ஸோ I வந்து 1001 மைனஸ் ஆஃப் 0.5, 0.30, அடுத்து 0.41, அடுத்து 0.33. ஓகேவா? ஸோ கரெக்டாக இதுவும் ஒரு 2/2, அதுவும் ஒரு 2/2. ஸோ அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ எடுத்தது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட நான் வந்து என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணால் 1 மைனஸ் 0.5 எனக்கு 0.5 வந்துடும். 0 மைனஸ் 0.3ன்றப்ப 0.3க்கு தான் மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 0.3. அடுத்து 0 மைனஸ் 0.41ன்றப்ப அந்த 0.41க்கு மைனஸ் போயிடும். அடுத்து 1 மைனஸ் 0.33. ஸோ அப்படின்றப்ப 0.33னா அது ரெண்டும் சப்ராக்ட் ஆகும். லைக் 0.67 வரும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஐபி வந்து கிடச்சிருச்சு. இந்த ஐபியோட நான் என்ன பண்ணணும், டயகனல் வேல்யூஸ் எல்லாம் பார்க்கணும். என்னோட டயகனல் வேல்யூஸ் எப்படி இருக்குது, இதான் என்னோட டயகனல் வேல்யூஸ். இந்த டயகனல் வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதனால வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு எழுதணும். The main diagonal elements are positive. The main diagonal elements are positive. ஓகேவா? ஸோ இது பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த கண்டிஷன் செக் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த கண்டிஷன் என்னது, அடுத்த கண்டிஷன் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் I-B என்னன்றதை பார்க்கணும். இங்கே இருக்கிறதுல I-B இதை என்னன்னு பார்க்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் I-B என்னன்னு பார்க்கணும். ஸோ I-B மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ 0.5 மைனஸ் 0.3, 0.5 மைனஸ் 0.3, அதுக்கப்புறம் வந்து 0.41 மைனஸ் 0.41, அதுக்கப்புறம் வந்து 0.67. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டயகனல் வேல்யூஸை வந்து மல்டிபிள் பண்ணி ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 0.5யும் 0.67யும் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணலாம்ல தாராளமாக, அதனால் பார்த்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 0.67 மைனஸ் ஆஃப், இவங்க 2 பேரும் மல்டிபிள் ஆகணும், மைனஸ் 0.3
இன்ட்டு -0.41. ஸோ அப்போ இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 6 7 5 35, 6 5 30, 33, 33. ஸோ இது வந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அது 1 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அதனால மொத்தமா 3 நம்பர் தள்ளி. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கால்குலேட்டர்லயே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். 0.3 இன்ட்டு 0.41னா 123 வரும். ஸோ 0.123. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க 2 பேரையும் சப்ராக்ட் பண்ணா 2 1 1 0.112. ஸோ எனக்கு வந்து எப்படி வந்திருக்கு? சாரி 0.211 212. ஸோ எனக்கு எப்படி வந்திருக்குது? எனக்கு வந்து பாசிட்டிவா வந்திருக்குது. ஸோ அப்படின்றப்ப எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பின்றது எப்படி இருக்குது? கிரேட்டர் தேன் 0வா இருக்குது. கிரேட்டர் தேன் 0வா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாசிட்டிவா இருக்குது. ஸோ என்னோட 2 கண்டிஷனுமே ஹாக்கினோட 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்படின்றப்ப ஹாக்கின்ஸ் சைமன்ஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி அவரோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்றப்ப த கிவன் சிஸ்டம் இஸ் வயபிள். த கிவன் சிஸ்டம் இஸ் வயபிள். ஸோ வயபிள்னா மீனிங் என்னது? அவங்க வந்து அவங்க ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ், எக்கனாமி சிஸ்டம் ஆஃப் டூ இண்டஸ்ட்ரியோடது. ஸோ அது வந்து வயபிள்னா என்ன அர்த்தம்னா அது வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அப்போ தான் வந்து இதுவே வயபிள்லாம் செக் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் புரியும். ஒரு கதை சொல்லியிருப்பேன். அந்த கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுவும் அப்படிதான். எனக்கு ஒரு டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆஃப் 2 இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணணும்? ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன் வந்து வயபிளா இருக்குதான்றதை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ நான் இதை எடுத்துப்பேன். பின்னு எடுத்துப்பேன். ஸோ அப்போ பின்னா 0.6 0.9 0.20 0.80. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்கு I மைனஸ் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ I மைனஸ் பி பார்க்குறேன். ஸோ 1001 மைனஸ் ஆஃப் 0.6 0.9 0.20 0.80. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணால் 1 மைனஸ் 0.6 0.4 ஆகும். 0 மைனஸ் 0.9 மைனஸ் 0.9 ஆகும். 0 மைனஸ் 0.2 வந்து மைனஸ் 0.20. 1 மைனஸ் 0.8 வந்து 2 சப்ராக்ட் ஆகி 0.20 வரும். ஸோ இப்போ உங்களுக்கு I மைனஸ் பி எப்படி வருது? என்னோட டயகனல் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இந்த மாதிரி வந்து மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அதனால இது வந்து என்னது? ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷனை வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு போடணும். ஸோ அப்படின்றப்ப இந்த மெயின் diagonal elements are positive. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன் படி இது வயபிள்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ செகண்ட் கண்டிஷன் என்னது? இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணணும்? என்னோட I மைனஸ் பிக்கு நான் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து பார்க்கணும். அந்த I மைனஸ் பியோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0வா இருக்கணும். அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து என்னோட ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது வயபிள்னு சொல்லுவேன். சிஸ்டம் வந்து I மைனஸ் பின்றப்ப மைனஸ் 0.4 அதுக்கடுத்து மைனஸ் 0.9 0.20 0.20. ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? 0.4 இன்ட்டு 0.2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.20 இன்ட்டு மைனஸ் 0.9. ஸோ இப்போ நம்ம அதை மல்டிபிள் பண்ணோம்னா 0.08 வரும். மைனஸ் இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். மல்டிபிள் பண்ணோம்னா 9 2 18 வருதா? 0.18 வரும். ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? இதுதான் பெரிய நம்பரு. ஸோ அப்படின்றப்ப எனக்கு என்ன வரும்னா மைனஸ் 0.10 வரும். விச் இஸ் நெகட்டிவ். ஆனால் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அப்படின்றப்ப இது வந்து நெகட்டிவாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. த I மைனஸ் பி is negative. So it does not satisfies ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன். ஏதாவது ஒரு இது வந்து உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட அது வந்து என்ன? அது வயபிள் கிடையாது.
ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருந்து, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாம இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, அது வயபிள்னு சொல்லக்கூடாது. இப்ப இங்க வந்து உங்களுக்கு என்ன இருந்துச்சு, எனக்கு வந்து மெயின் டைன் எலிமெண்ட் பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சு, 2வது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப நீங்க என்ன சொல்லணும், இந்த மாரி வந்து ஏதாவது ஒண்ணாச்சும் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 2மே சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த மாரி ஒரு இது சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்குன்றனால, இது வந்து வயபிள் கிடையாது அப்படின்றத போட்டுறணும். ஸோ அப்ப தேர்ஃபோர் the given system is not viable. Is not viable. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். எடுத்தது இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள். இதுவும் திரும்பி அதே மாரியே தான் கேட்டுருக்காங்க. கேட்டதையே திரும்ப திரும்ப நம்பர் மாத்தி கேட்டுருக்காங்களே தவிர, மத்தபடி வேற எதுவும் டிஃப்ரெண்ட்டான சம்மே கிடையாது. உங்களுக்கே போர் அடிச்சிரும். என்னடா இது இத்தன தடவ இத செய்யணுமா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ரொம்ப ஈஸியா இருக்கனால. ஸோ அப்ப என்ன குடுத்துருக்காங்க, த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஆஃப் அன் எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் 2 இண்டஸ்ட்ரி வந்து குடுத்துருக்காங்க. டெக்னாலஜி மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ் குடுத்துட்டாங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், 0.50, 0.25, 0.40, 0.67. ஸோ எனக்கு வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து குடுத்துட்டாங்க. இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, இது வந்து வயபிளா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப நான் எப்பயும் போல I-B வந்து எடுத்தது கண்டுபிடிப்பேன். 1001 மைனஸ் 0.50, 0.25, 0.40, 0.67. ஸோ இத சப்ட்ராக்ட் பண்ணா 1 மைனஸ் 0.5, 0.5 தான் வரும். 0 மைனஸ் 0.25 மைனஸ் 0.25 வரும். 0 மைனஸ் 0.40 மைனஸ் 0.4 வரும். 1 மைனஸ் 0.67 வந்து 0.33. கரெக்ட் தான். ஸோ 0.33, 0.25, 0.5, 0.4 கரெக்ட். ஸோ இப்ப எனக்கு வந்து எப்படி இருக்குது? அந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ்லாம் பாசிட்டிவா இருக்குது அப்படின்றப்ப ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் இது சாட்டிஸ்ஃபைடு. ஸோ த மெயின் diagonal elements are positive. ஓகே. ஸோ அது பாசிட்டிவா இருக்குது அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இப்ப நான் என்ன பண்ணணும், செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் B எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் 0.5 மைனஸ் 0.4 அதுக்கடுத்து மைனஸ் 0.25, 0.33. ஸோ அப்ப இவங்க 2 பேரும் மல்டிபிள் பண்ணுவாங்களா? 0.33 டயகனல்ல இருக்கிறவங்க மல்டிபிள் ஆவாங்க. மைனஸ் 0.4 இன்டூ மைனஸ் 0.25. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0.15, 6, 1, 0. மைனஸ் இது வந்து 100ன்னு வரும். ஸோ எனக்கு ஆல்ரெடி 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.1ன்னு வரும். ஏன்னா வந்து 3 நம்பர், அங்கே 2 நம்பர் தான் வந்து நமக்கு வந்து தள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது. 2 0 தான் இருந்துச்சு. ஆமாம். ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணால் 0.65. ஓகேவா? ஸோ எனக்கு எப்படி இருக்குது, பாசிட்டிவாக தான் வந்திருக்குது. சாரி 0.065. 0.65. ஸோ இது வந்து எப்படி இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது, கிரேட்டர் தேன் 0வாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நான் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்றப்ப ஹாக்கின்-சைமன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஹாக்கின்-சைமன்ஸ் condition are satisfied. Therefore, the system is viable. ஓகே, ஈஸி தானே? 3 சம்மு அழகாக ஈஸியாக போட்டுடலாம். சரி, இது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னன்றதை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு கதை கொடுத்து நான் தான் வந்து என்ன பண்ணணும், இங்கே பாருங்களேன், ரைட் டவுன் த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்ன்ட்டாங்க. நான் தான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்டதை வேற நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி 2 கமாடிட்டி இருக்குது, ஏ பின்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சச் தட் 0.4 டன் ஆஃப் ஏ அண்ட் 0.7 டன் ஆஃப் பி are required to produce 1 ton of A. ஸோ 2 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஏ பின்னு சொல்லி. அந்த ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 2 பேர் வேணும். யார் அப்படின்னா, ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏவே வேணும். எவ்வளோ வேணும், 0.4 டன் ஏ வேணும். ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பியும் வேணும். அது எவ்வளோ வேணும், அது வந்து 0.7 டன் வேணும். ஸோ இப்படி இருக்கிறப்ப அதே மாதிரி வந்து பி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு என்ன வேணும், ஏவும் வேணும், பியும் வேணும். ஸோ அதெல்லாம் என்னன்ற டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று வந்து இன்னொன்று டிபெண்ட் பண்ணியிருக்குதுல. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட இதையே வந்து நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸே வந்து போடணும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி போடுறேன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து அதே மாதிரி இன்னும் கொஷின் முடியல. ஸோ கொஷின் இன்னும் இருக்குது. என்ன அப்படின்னா,
இங்க குடுத்துருக்காங்க பாருங்களேன். If 68 டன் ஆஃப் A and 10.2 டன் ஆஃப் B are required, find the gross production of them. அதாவது இவங்க ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல வந்து சேல்ஸ் ஆக போகுதுல்ல. அப்ப அது டிமாண்டுக்கு ஏத்தபடி தானே அவங்க புரொடக்ஷன் பண்ணுவாங்க. வெளியில வந்து எல்லாரும் எவ்வளோ கேட்கறாங்கன்றத பொறுத்து. அப்படி பார்க்குறப்ப வெளியில எல்லாருக்கும் வந்து எவ்வளோ தேவையாம்? 68 டன் ஆஃப் A தேவையாம். 10.2 டன் ஆஃப் B தேவையாம். அதுக்கு ஏத்தபடி இவங்க எவ்வளோ புரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஏன்னா இவங்களோட புரொடக்ஷன் வந்து மார்க்கெட்டுக்கு மட்டும் போறதில்ல. அவங்களும் யூஸ் பண்ணிக்க போறாங்க. அதே மாரி இன்னொரு ஒரு புரொடக்ஷன் கம்பெனிக்கும் குடுக்குறாங்க. அத வச்சு தான் அங்க ஒரு ப்ராடக்ட்டே பண்றாங்க. ஸோ அப்படின்றப்ப அதெல்லாம் தகுந்தாப்படி நான் வந்து எப்படி வந்து என்னோட புரொடக்ஷன வந்து நான் வந்து அவுட்புட்ட வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து வயபிளா இருக்கணும். அப்படின்னா தான் நான் என்ன பண்ண முடியும்? இந்த டிமாண்ட வச்சு நான் வந்து புரொடக்ஷனே வந்து நான் பண்ண முடியும். ஓகேவா? இத பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து அங்க புரொடக்ஷனே நடக்கும். அவுட்புட்டே வரும். சரி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்ததும் ம் அந்த இது டெக்னாலஜி மேட்ரிக்ஸ போட்டுறலாம். ஸோ அப்ப ஏ, பி 2 பேரு. ஸோ அப்படின்றப்ப இது வந்து டோட்டலு. அதாவது லைக் ஃபைனல் டிமாண்ட். ஓகேவா? ஸோ ஏ வந்து ஏவ டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏ ப்ரொடியூஸ் பண்ணுனா, பி வந்து ஏ டிபெண்ட் பண்ணி இருக்குது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அதே மாரி பி வந்து ஏவ டிபெண்ட் பண்ணி இருக்குது. பி வந்து பியையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தது அவங்க என்ன சொன்னாங்க? 0.4 டன் ஆஃப் ஏவும், 0.7 டன் ஆஃப் பியும் ரெக்வயர்ட் டூ ப்ரொடியூஸ் ஏ. ஸோ அப்ப இந்த ஏவ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு ஏவும் தேவை, பியும் தேவை. ஏ எவ்வளோ தேவை? 0.4, பி எவ்வளோ தேவை? 0.7. இந்த பிய ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன வேணும்? அதாவது எங்க குடுத்துருக்காங்க? சிமிலர்லி 0.1 டன் ஆஃப் ஏ. அதுக்கப்புறம் வந்து 0.7 டன் ஆஃப் பி ஆர் ரெக்வயர்டு டூ ப்ரொடியூஸ் டன் ஆஃப் பி. ஸோ 1 டன் ஆஃப் பி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது தேவை. இதெல்லாத்தையும் வந்து நான் என்ன பண்ணுறேன்? விற்கிறது வந்து வெளியில் வந்து நான் டிமாண்டுக்கு ஏற்றபடி விற்கணும். அப்போ அதுக்கேற்றபடி ப்ரொடக்ஷன் இருக்கணும். ஸோ என்னோட டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னா 68 டன் இருக்குது. இது வந்து 10.2 டன் இருக்குது. ஏவும் பிக்குமான 2 டிமாண்டும் போட்டாச்சு. ஓகே சரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுறோம். பின்றத. ஸோ பி ஈக்குவல் டு ஸோ என்னென்ன இருக்குதோ அதை எடுத்து அப்படியே எழுதுங்க. 0.4, 0.1, அடுத்து 0.7, 0.7. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது இந்த சிஸ்டம் வந்து வயபிளான்றத அசைன்மென்ட் கண்டிஷன் வச்சு நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஹாக்கின்ஸ் அசைன்மென்ட் கண்டிஷன் வச்சு. ஸோ அதுக்கு நான் I மைனஸ் பி கண்டுபிடிக்கிறேன். ஸோ I வந்து 1001 மைனஸ் 0.4, 0.1, 0.7, 0.7. ஸோ அப்போ 1 மைனஸ் 0.4னா 0.6, 0 மைனஸ் 0.1னா மைனஸ் 0.1, 0 மைனஸ் 0.7னா மைனஸ் 0.7, 1 மைனஸ் 0.7னா 0.3. ஓகே. ஸோ வந்து ஹாக்கின்ஸ் அசைன்மென்ட் கண்டிஷன் படி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. என்னோட மெயின் டயகனல்ஸ்லாம் பாசிட்டிவா இருக்குது. மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ். அதுக்கடுத்து செகண்ட் கண்டிஷன் என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 0.4, 0.1, 0.7, 0.7. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 0.28 மைனஸ் 0.07. ஏன்னா அது 2 மல்டிப்ளை அப்படி தான் வரும். ஸோ ஏன் 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 I மைனஸ் பி இங்கே இருக்குது. நான் பிக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ம் 0.6 minus 0.1 minus 0.7, 0.3. ஸோ 6 into 3 வந்து 18ன்னு வருமா? அப்போ 0.18 மைனஸ் ஆஃப் 0.7 into 0.1 வந்து 0.07 வரும். ஸோ அப்போ இதை ரெண்டத்தையும் செப்பரேட் பண்ணால் 0.11 வருது. ஸோ அப்படின்றப்ப என்னோட ஐபியும் எப்படி இருக்குது? I மைனஸ் பியோட டிட்டர்மினன்ட் கிரேட்டர் தேன் 0, அதாவது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி என்னோட ஹாக்கின்ஸ் அசைன்மென்ட் கண்டிஷன் ரெண்டத்தையுமே வந்து இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஹாக்கின்ஸ் அசைன்மென்ட் கண்டிஷனை வந்து 2 கண்டிஷனுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்றப்ப இந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது? வயபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சின்ஸ் the main diagonal elements are positive. அது மட்டும் இல்லாமல் டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பியும் பாசிட்டிவ். ஸோ அப்படின்றப்ப இது வந்து ஹாக்கின்ஸ் அசைன்மென்ட் கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்றப்ப இந்த சிஸ்டம் இஸ் வயபிள்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம வயபிள்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? என்னோட டிமாண்டுக்கு ஏத்தபடியான என்னோட அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அவுட்புட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி இன்வர்ஸ் ஆஃப் டி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இன்வர்ஸோட வேல்யூ என்ன? சாரி 1 பை டிட்டர்மினன்ட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரெக்டாக தான் எழுதுனேன். ஐ மைனஸ் b the whole inverse into d. ஸோ இந்த d என்னன்றது எனக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 68 10.2. ஸோ இந்த i மைனஸ் பி நான் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு நான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்றப்ப i மைனஸ் பியோட இன்வர்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 by determinant of i minus b into adjoint of i minus b. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நான்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி பார்த்துட்டோம். இப்போ தான் 0.11. இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வந்து அதோட டயகனல் எலமெண்ட்ஸ், இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதோட பிளேஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஐ மைனஸ் பியில் 0.6 0.3 அதோட இடத்த மாற்றிக்கும். ஸோ 0.3 0.6 இந்த ஓரத்தில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு வந்து மைனஸ் கொடுங்க. ஸோ அப்படின்றப்போ ஆல்ரெடி அது மைனஸாக இருக்கா ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ 0.1 அதுக்கப்புறம் வந்து 0.7. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன் நான்? அட்ஜாயிண்ட் ஆஃப் இது ஐ மைனஸ் பி என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஐ மைனஸ் பி the whole inverse is equal to 1 by 0.11 into 0.3, 0.1, 0.7, 0.6. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஐ மைனஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் எக்ஸோட இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்ன்றதை பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி the whole inverse into d. So I minus b the whole inverse எப்படி இருந்துச்சு? 1 by 0.11 into 0.3, 0.7, 0.1, 0.6 into d என்ன வந்துச்சு? 68 10.2. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படின்னா வந்து இந்த 6 பாயிண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சைடில் இருக்கிற இந்த எலமெண்ட்ஸோட நீங்கள் மல்டிபிள் பண்ண ஆரம்பிச்சிடணும். மல்டிபிள் பண்ணி வேல்யூ என்னன்றதை போட ஆரம்பிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸையும் அந்த மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக வந்து இது வந்து டிமாண்ட் வந்து 68 டன்ஸ் இல்லை, இது 6.8 டன்ஸ். ஓகேவா? இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் 6.8 போட்டுக்கோங்க, இங்கேயும் 6.8. ஓகே, சரி. இப்போ மல்டிபிள் பண்ணுவோம். ஏன்னா அது மட்டும் ரொம்ப பெரிய வேல்யூவாக இருந்துச்சு. அதான் என்னடான்னு பார்த்தேன் நான். ஆக்சுவலாக அது மிஸ்டேக் போல ஏதோ. சாரி. ஓகே, இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 0.6 என்ன ஆகும்? 0.11. ஸோ வந்து நம்ம வந்து ரோ அண்ட் காலம் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அப்போ 0.3 இன்ட்டு 6.8 ப்ளஸ் 0.1 இன்ட்டு 10.2. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும். ஸோ 0.7 இன்ட்டு 6.8 ப்ளஸ் 0.6 இன்ட்டு 10.2. ஓகேவா? ஸோ அப்போ இதை நான் மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? 0.11. ஸோ 0.83 சார் 24 2 20. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் 2 நம்பர் தான் தள்ளி பிடிக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட்டரில் பார்த்துக்கோங்க. 0.204. இது என்ன ஆகும்? இதுவும் 2 நம்பர் தள்ளி தான். ஸோ அப்படின்றப்ப ப்ளஸ் 0.202 0.02 .
இது என்ன ஆகும் 10.2 தானே. ஸோ அப்படின்றப்ப 1202 2 அப்போ 1.02 வரும். இது என்ன வரும் 6 8 ஆர் 48 4 6 8 ஆர் 42 46. ஸோ அப்படின்றப்ப 2 நம்பர் தள்ளின்றப்ப 0 பாயிண்ட்லாம் வராது. இந்த குட்டி குட்டி கேல்குலேஷன்ஸ் இருக்குதே 8 8 8 7 0 49 8 7 56 5 6 42 47. அப்போ வந்து 4.76 ப்ளஸ் இது என்ன ஆகும் 6 2 சார் 12. ஸோ இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட்னா 0.12. ஓகேவா. ஸோ 1 டிவைடட் பை 0.11. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும் 23.06. இதை ஆட் பண்ணால் வந்து 5.88. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 0.11 எடுத்து உள்ளே வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அது நீங்கள் வந்து உங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. ஸோ அதோட ஃபைனல் ஆன்சர் என்னன்றதை மட்டும் சொல்கிறேன். 27.22 வரும். கீழே வந்து 27.82 வரும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 98.91 வரும். ஓகே சரியா. ஓகே. ஸோ அப்படின்றப்ப எனக்கு என்ன கிடச்சிருச்சு எனக்கு எக்ஸும் ஒய் அப்படின்ற சொல்யூஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸ் ஒய் கிடச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம். ஸோ என்னோட ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ இருக்கணும் 27 டன்ஸ் இருக்கணும். என்னோட ப்ரொடக்ஷன் ஆஃப் பி வந்து எவ்வளோ இருக்கணும் 98 டன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ இதை எப்படி எடுத்து எழுதுவீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ இஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏஎஸ் எவ்வளோ இருக்குது 27.82 டன்ஸ். ஸோ எல்லாமே வந்து டன்னில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் பிஎஸ் போட்டுட்டு அது எத்தனை டன்ஸ் இருந்துச்சு 98.91 டன்ஸ். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே நெக்ஸ்ட் போமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் த இன்டர் இண்டஸ்ட்ரி ஃப்ளோ ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிவன் அஸ். ஸோ என்னன்னா வந்து 2 டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது. அவங்களோட ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து ஃப்ளோ ஆகுதுன்றதை கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறத ஒய் வந்து யூஸ் பண்ணிக்கும், எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதை எக்ஸும் யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதான் எக்ஸ்ன்றதை 30, எக்ஸ் ஒய் யூஸ் பண்ணுறது வந்து 40. ஓகேவா. அடுத்து ஒய் ப்ரொடியூஸ் பண்ணுறது எக்ஸ் யூஸ் பண்ணுறது எவ்வளோ இருக்குதா 20, ஒய்யோடதை ஒய்யை யூஸ் பண்ணுது 10. அதுக்கப்புறம் இது போக மிச்சத்தை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க வெளியில் வந்து டிமாண்டுக்கு ஏற்றபடி விற்பாங்க. ஸோ அது வெளியில் எவ்வளோ போகுதுன்னா 50 30 போகுது. ஸோ நல்லா பாருங்கள் இதான் வந்து அவங்களோட டோட்டல் அவுட்புட் 30 40 50 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த 120 வரணும். 20 10 30 ஆட் பண்ணால் இந்த 60 வரணும். ஓகேவா. ஸோ இந்த டேபிளோட அண்டர்ஸ்டாண்டிங்கே இதான். ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறத வந்து அவங்க யூஸ் பண்ணுறது எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதான் இன்டர் இண்டஸ்ட்ரி, அதாவது அவங்களுக்குள்ளே வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இன்னொரு ஒரு இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுது. அது பத்தாதுன்னு வந்து என்ன அது வெளியில் வேற நம்ம வந்து அதை சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இதை கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இதை யூஸ் பண்ணி நான் வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு தெரியும்ல பி. ஸோ இந்த பி வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து B11 B12 B21 B22 இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த டேபிளையே கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணணும் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹாக்கின் சைமன் கண்டிஷன் வந்து அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். சிஸ்டம் வயபிளாக இருக்குதான்றதை சொல்லணும். சொல்லிட்டு ஒருவேளை இப்போ வந்து அவங்களோட டொமஸ்டிக் டிமாண்ட் இருக்குல்ல வெளியில் வந்து டிமாண்ட் வந்து 50 30 இருக்குல்ல, ஒருவேளை அது வந்து 80 40 மாறிச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும் ப்ரொடக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அவுட்புட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டிமாண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ அப்போ அந்த டிமாண்டுக்கு ஏற்றபடி அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து அவங்க வந்து எவ்வளோ வந்து சேஞ்ச் பண்ணணும் அதான் கொடுத்துருக்காங்க. வாட் ஷுட் பி த கிராஸ் அவுட்புட். ஸோ அப்படின்றப்ப கிராஸ் அவுட்புட்னா இந்த இடம் வந்து எப்படி இருக்கணும் ஆஃப் ஈச் செக்டார், ஒவ்வொரு செக்டார் எக்ஸுக்கும் சொல்லணும் ஒய்க்கும் சொல்லணும். இன் ஆர்டர் டு மீட் த நியூ டிமாண்ட்ஸ். இந்த புது டிமாண்டெல்லாம் வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் மீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளோட வேலை என்ன ஃபஸ்ட் எடுத்ததும் வந்து அந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து A11 சொல்லுவோம், இதை A12, இதை A21, இதை A22 சொல்லுவோம். ஓகே A22 சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ எப்படி வந்து இந்த பி மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ நம்ம எழுதுவோம் தெரியுமா A11 A12 அதெல்லாம் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ A11 A12 A21 A22 அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க டிமாண்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து எங்கள் அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. அந்த டிமாண்டையும் எடுத்து எழுதிக்கோங்க. இதை வந்து என்ன சொல்லுவோம்னா X1 இதை X2ன்னு சொல்லுவோம். ஓகேவா. அவுட்புட்டை வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ வந்து என்ன ஆகும் X1
x2 எடுத்து எழுதலாம். a1 a2 வந்து 30 20 40 10 30 20 40 10 அதுக்கப்புறம் இந்த x என்ன இருந்துச்சு 120 60. ஓகே சரி. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பி மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பின்றது என்னது டெக்னாலஜி மேட்ரிக்ஸா? ஸோ அது எப்படி இருக்கும்? B11 B12 B21 B22. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த B11 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ B11 கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அடுத்து B12 கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. அடுத்து B21 கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. B22 கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா என்னன்னா, இந்த இப்போ B11 எடுக்கிறீங்கன்னா நீங்கள் A11 எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க. A11 இதுக்கு A12 இதுக்கு வந்து A21 இது வந்து A22. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ் வேல்யூஸால டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே கீழே வந்து இது எதில் முடிஞ்சிருக்குது? 1ல முடிஞ்சிருக்குதா? ஸோ அப்போ கீழே x1ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ ஃபார்முலா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா வந்து மறக்க தான் செய்யும். ஆனால் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கீழே 2 முடியுதா? அப்போ கீழே வந்து என்ன வரணும்? x2 வரணும். இதுக்கு கீழே என்ன வருது? சாரி லாஸ்ட்டாக என்ன வருது? 1 வருதா? அப்போ கீழே வந்து x1 வரணும். இதுக்கு லாஸ்ட்டாக என்ன வருது? 2 வருதா? அப்போ இது x2 வரும். ஸோ அப்படின்றப்ப வேல்யூஸ் இப்போ எடுத்து போட்டு டிவைட் பண்ணி நம்ம B11 B12 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ B11க்கு A11 B12க்கு A12 அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து அது எதில் முடியுதுன்றதை பார்த்தா அதுக்கு தகுந்த அப்படி கீழே வந்து எக்ஸ் வேல்யூஸை போடுங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் எடுத்தது 30/120 அடுத்து வந்து 20/60 அடுத்து வந்து 40/120 அடுத்து வந்து A22 என்ன இருக்குது 10/x2 என்னது 60. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 1/4 வருது. இது வந்து 1/3 இது வந்து 1/3 இது வந்து 1/6. ஓகேவா? ஸோ எனக்கு 1/4 அதுக்கப்புறம் வந்து 1/3 1 2 சுத்தம் இப்படி மாற்றி போட்டேன் நான். நினச்சேன் எடுத்து எழுதுறது மாற்றி எழுதிட்டேன். இங்கே கரெக்டாக எழுதியிருக்கிறேன். A1 இங்கே பாருங்க A11க்கு 11 போட்டிருக்கேன்னா A21க்கு நான் என்ன பண்ணணும் 20 போடணும். ஆனால் நான் A12க்கு போட்டுட்டேன். ஸோ அப்படின்றப்ப A21க்கு 20 அடுத்து 50 30 இப்போ கரெக்டாக 2/16 என்னங்கடா இது 30 எடுத்து எழுதுறதுல இவ்வளோ பிரச்சனையாக 30 20 40 10 40 10க்கு பதிலாக அதை எடுத்து போட்டுட்டேன். ஒரே நிமிஷம். இப்படிதான் ஏதாவது ஒன்று ஜாம் ஆச்சுன்னா அடுத்தடுத்து எல்லாம் ஜாம் ஆகும். 40 10 இது கரெக்டாக போட்டிருக்கேன். 120 60 கரெக்டு. ஓகே சரி இப்போ எடுத்து எழுதலாம். ஸோ A12 வந்து 40 டிவைடட் பை x2 வந்து 120. ஸோ இதுக்கு வந்து A21க்கு வந்து 20 டிவைடட் பை 1 திரும்பியும் இது 60 இது வந்து 120 இது வந்து A22 வந்து 10 டிவைடட் பை x2 வந்து 60. ஓகே ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 2/3 வருது. இதுக்கு வந்து 1/6 வருது. இதுக்கும் 1/6 வருது. ஸோ 1/4 2/3 1/6 இப்போ இதை எடுத்து நல்லா இந்த மேட்ரிக்ஸ் எழுதலாமா? ஸோ அப்போ இதுக்குள்ளே எழுதி போட்டேன்னா 1/4 அதுக்கப்புறம் இது வந்து 1 2 தானே 1 1 1 2 2/3 1/6 1/6. ஸோ அப்போ எனக்கு பி மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணணும் I-B பண்ணி பார்க்கணும். எதுக்கு அப்படின்னா வந்து இந்த ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு. அப்போ 1 0 0 1 மைனஸ் எப்படி இருந்துச்சு 1/4 2/3 அடுத்து வந்து 1/6 1/6. ஓகே ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணால் 1 மைனஸ் 1/4 என்ன வரும் 3/4 வரும். 0 மைனஸ் 2/3 மைனஸ் 2/3 வரும். 0 மைனஸ் 1/6 மைனஸ் 1/6 வரும். 1 மைனஸ் 1/6னா மைனஸ் 5 ப்ளஸ் 5/6. ஸோ இப்போ எனக்கு வந்து எப்படி இருக்குது டயகனல் எலிமெண்ட்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ்.
அதனால வந்து எப்படி எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் சைமன் ஹாக்கின் சைமன் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்றத போட்டுடலாம். ஓகேவா? ஸோ என்னோட டயக்ராம்னா இந்த இடம் தான். இந்த இடம் வந்து எனக்கு எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குதுன்றதை சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப பாசிட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வேல்யூவான டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி என்னன்னு பார்க்குறேன். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3/4 மைனஸ் 2/3 மைனஸ் 1/6 5/6. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், 3/4 இன்ட்டு 5/6 மைனஸ் -2/3 இன்ட்டு -1/6. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணலாம். 1 2 இதை கேன்சல் பண்ணால் வந்து -1 3 வரும். ஸோ அப்போ 1 5 5/4 மைனஸ் -1 to -1 +1 ஆயிடும். 1/3 3 9 ஆயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்சிஎம் எடுத்து 45 மைனஸ் 4. ஸோ 45 மைனஸ் 4 போட்டால் என்ன வருது, ஓ இதை விட்டுட்டேன், ஒரே நிமிஷம், இங்கே 8 விட்டுட்டேன். இப்போ எங்கள் 4 × 2 8 தானே, அப்படின்றப்ப 8 8 64 9 8 72 45 மைனஸ் 8னா இது ஒரு 5 போச்சுன்னா அங்கே ஒரு 3 போகும், 37/72. ஸோ அப்போ எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி வருது, கிரேட்டர் தென் 0 விச் இஸ் பாசிட்டிவ். மறைச்சிட்டேனா? ஸோ 37/72 வருதா? ஸோ 37/72ன்றது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலாம், ஹாக்கின் சைமன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றப்ப அந்த சிஸ்டம் வந்து வயபிள் தான் அப்படின்றத எடுத்து எழுதணும். ஸோ அப்போ வந்து ஹாக்கின் சைமன் கண்டிஷன், ஸோ the system is viable எடுத்து போட்டுருங்க. the system is viable அப்படின்றப்ப சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். சொல்யூஷன் கண்டுபிடிக்க போயிடலாம். சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிமாண்டையும் தூக்கிட்டு போகிறோம். ஏன்னா இந்த டிமாண்டுக்கு ஏற்ற எனக்கு சொல்யூஷன் வேணும், அதாவது அவுட்புட் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா என்னது, I மைனஸ் பி த ஹோல் பவர் மைனஸ் 1 அட்ஜாயிண்ட் ஆஃப், சாரி அட்ஜாயிண்ட்னே வருது, இந்த இன்வர்ஸ்லேருந்து வருது, டி. ஸோ இந்த டீன்றது என்னது, அவங்க கொடுத்த அந்த டிமாண்டு. ஸோ அந்த டிமாண்ட் எப்படி இருக்குது, 80/40 இருக்குது. ஸோ அப்போ 80/40 ஓகேவா, சரியா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம I மைனஸ் பியோட இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன வரும், 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் I மைனஸ் பி. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி எனக்கு தெரியும், அட்ஜாயிண்ட் ஆஃப் I மைனஸ் பி என்னன்றதை பார்ப்போம். ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த I மைனஸ் பியோட டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இவங்க 2 பேருக்கு மைனஸ் கொடுக்கணும். அப்போ மேலே 5/6, இவங்களுக்கு மைனஸ் கொடுத்தா 2/3, அடுத்து -1/6 1/6 ஆகிடும். இது வந்து 3/4 ஆகிடும். ஸோ இதுதான் வந்து என்னோட அட்ஜாயிண்ட் ஆஃப் I மைனஸ் பி. ஸோ எடுத்து எழுதியாச்சு. ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ என்னோட I மைனஸ் பி த whole inverse is equal to 1/37/72 5/6 2/3 1/6 3/4. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணணும். இடம் இருக்குதா? ஸோ அப்போ உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணணும். லைக் இந்த 37/72 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 72 அதுக்கப்புறம் ஒன்றா நீங்கள் உள்ளே கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு I மைனஸ் b the whole inverse is equal to 72/32 into 5/6 2/3 அதுக்கப்புறம் 1/6 3/4. ஸோ அப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இவங்களை எடுத்துகிட்டு போய். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பேஜில் போட்டுடலாம். ஸோ நான் அந்த ஃபார்முலா இல்லை, இந்த ஃபார்முலா. அப்போ நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்டூ டி. ஸோ அப்போ I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் எப்படி இருந்துச்சு, 72/32 டிட்டர்மினன்ட் ஆஃப் 5/6 1/6 2/3 3/4 அதுக்கப்புறம் டி வேல்யூ என்ன இருந்துச்சு, 80/40. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 72 உள்ளே கொடுப்போம். ஸோ அப்போ வந்து 1/32 72 உள்ளே கொடுத்தா கீழே 6 இருக்குதா, கேன்சல் ஆகி 1 2s are 2 6 2s are 12 வரும். அப்போ 5 × 16 வருதா, 6 1 12. அடுத்து இங்கே என்ன வரும், 3 கேன்சல் ஆச்சுன்னா 3 2s are 6
4 3s are 12 into 2 வரும். அடுத்து இது என்ன ஆகும்? 6னா 12. அது வந்து என்ன ஆகும்? கேன்சல் ஆகி 4னா 1 4s are 4, 8 4s are 32, 18 into 3 வருது. into 80 40. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? 1/32வா? 37 தானே இருந்துச்சு. ஓகேங்க, 37. இங்கேருந்து அங்கிட்டு திருப்பி போகிறதுக்குள்ளே எப்படின்னா நம்பர் மாறுது. 37 ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது ரெண்டத்தையும் வந்து மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ 1/37. ஸோ இது 16 ஆகும், இது 12 ஆகும், இது 48 ஆகும், இது 24 54 ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம வந்து இந்த 80 40யோட மல்டிபிள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 37 உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கால்குலேட்டரில் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 60 into 80 போட்டால் 5 8s are 40, 6 8s are 48, 2 0 ப்ளஸ் 5 8 4s are 32, 4 4s are 16, 192 0. ஓகே, சரி. இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 12 இன்ட்டுனா 9600 ப்ளஸ் 0 4 4s are 16, 5 4s are 20, 21. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா 1/37. ஸோ உள்ளே கொடுத்து ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 6 720. இது வந்து இது ஒரு 0 தானே வரும். 960. ஸோ இதை ஆட் பண்ணால் 0 2 1 3. ஸோ 3120. ஸோ இப்போ நீங்கள் 37 உள்ளே டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை கால்குலேட்டரில் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக 37 டிவைட் பண்ணால் 181.62 வருது. ஸோ இதுக்கு வந்து 84.32 வருது. ஓகே. ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன, அது உங்களோட ஃபைனல் எக்ஸோட வேல்யூ. அதாவது உங்களோட அவுட்புட் வந்து இந்த வேல்யூவில் இருக்கணும். ஓகேவா? அதாவது என்னோட டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னோட அவுட்புட்டை வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வரணும். ஸோ அப்போ அவுட்புட் ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ் இங்கே தெரியுதா? நான் வேறு பேஜில் எழுதிக்கிறேன். ஸோ த அவுட்புட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, 2 இண்டஸ்ட்ரிக்கு கேட்டிருந்தாங்க. இண்டஸ்ட்ரி எக்ஸ், அப்புறம் த அவுட்புட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஒய். ஸோ ரெண்டுத்துக்கும் போட்டுக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரி எக்ஸுக்கு 181.62, இண்டஸ்ட்ரி ஒய்க்கு 84.32. ஓகேவா? டன்னா? ஸோ கொஞ்சம் பெரிய சம் தான். கால்குலேஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கால்குலேட்டரை போடுறது கேர்ஃபுல்லாக எடுத்து போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ யூ ஆர் கிவன் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 செக்டார் எக்கனாமி. ஸோ எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் மேட்ரிக்ஸே வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க. நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் இதை வச்சு. ஸோ அப்படின்றப்ப எனக்கு இந்த போன தடவை பண்ணி தெரியுமா, A11 A12. ஸோ அதுதான் பண்ணணும். ஸோ இதான் வந்து என்னோட A11, இது என்னோட A12, இது A21, இது A22. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்குற சாரி, இது வந்து எக்ஸ், இது X2. அவங்க கேட்குறது என்னதுன்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கான இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு கேட்குறாங்க. என்னதுன்னா டிட்டர்மைன் த அவுட்புட் வென் த ஃபைனல் டிமாண்ட் ஆஃப் த அவுட்புட் செக்டார் ஆஃப் 1 அலோன் இன்க்ரீசஸ் டு 23. ஸோ இப்போ வந்து டிமாண்ட் வந்து செக்டார் 1க்கு 13 தானே இருக்குது. ஒருவேளை இது 23 இருந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு இதோட சொல்யூஷன் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு இதோட 2 இதோ நீங்கள் ஃபுல்லாகவே பண்ணி தான் ஆகணும் கடைசி வரைக்கும். ஏன்னா லாஸ்ட்டில் தான் எனக்கு வந்து அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து எழுதுவோம். A11 என்ன, A12 என்னன்னு. A11 A21 12னே போட்டுக்கிறேன். A21 A22 அதுக்கப்புறம் X1, இது X2. இதெல்லாம் வச்சு நான் யாரை கண்டுபிடிக்க போகிறேன்? இந்த பி மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க போகிறேன், டெக்னாலஜி மேட்ரிக்ஸை. ஸோ அப்போ எனக்கு எப்படி ஆகும்? B11 B12 B21 B22 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த B11 எப்படி கிடைக்கும்? A11/X1. இந்த B12 வந்து எப்படி கிடைக்கும்? A12/X2. அதுக்கப்புறம் B21 எப்படி கிடைக்கும்? A21/X1. B22 எப்படி கிடைக்கும்? A22/X2. ஓகேவா? ஸோ இப்போ எடுத்து எழுதலாமா? ஸோ அப்போ A11 A12. ஸோ 4
3 5 4 4 3 5 4. ஸோ x1 x2 என்னது 20 12. ஸோ இப்போ டிவைட் பண்ணால் 4/20 1/5. அடுத்து 3/12 1/4. அடுத்து 8/21க்கு 5/20 1/4. அடுத்து 8/22க்கு -4 x2 12. அப்போ -4 அது ஈக்குவல் டு அதானே 4 டிவைடட் பை 12 1/3. ஓகே சரி, எல்லா வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம பி வந்து ஃபார்ம் பண்ணிடலாமா? ஸோ அப்போ பி என்ன வரும்? 1/5 1/4 1/4 1/3. ஸோ எடுத்து எழுதியாச்சு 1/5 1/4 1/4 1/3. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? என்னோட ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன் படி அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? I - B என்னன்னு பார்க்குறேன். ஸோ அப்போ I - Bக்கு 1 0 0 1 minus of 1/5 1/4 அதுக்கப்புறம் 1/4 1/3. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 1 - 1/5 பண்ணிங்கன்னா 4/5 வரும். 0 - 1/4னா -1/4 வரும். அடுத்து 0 - 1/4னா அதுவும் -1/4 வரும். 1 - 1/3னா 3 - 1னா 2/3 வரும். ஸோ மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குதா? அப்போ என்னது? என்னோட சைமன் கண்டிஷன் வந்து ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி இருக்குது? சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. The main diagonal elements are positive. Or positive. ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் I - B பார்க்க போயிடணும். ஸோ அப்போ I - B பார்க்குறப்ப 4/5 -1/4 -1/4 2/3. ஸோ அப்போ 4/5 into 2/3 minus of -1/4 into -1/4 plus 1/4 அது ஆகும். அதனால் நான் வந்து ப்ளஸ்ன்னு எடுத்து எழுதுறேன். ஸோ அப்போ இது என்ன ஆகும்? 8/15 minus 1/16. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படின்றப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து 15 into 16 இங்கே என்ன ஆகும்? 16 into 8 வரும். 16 into 8 minus 15ன்னு வரும். 6 8 are 48 128 minus 15 128 minus 15 divided by 1390 240. So 240. ஸோ இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 113 divided by 240. ஸோ இது இப்படி இருக்குது? என்னோட டிட்டர்மினன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, அதாவது greater than 0வாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப ரெண்டுமே ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன், ரெண்டு கண்டிஷனுமே ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குது. ஸோ அப்படின்றப்ப therefore the system is viable. The system is viableன்னு நான் என்ன பண்ணலாம்? நான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போயிடலாம். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு டிமாண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ x is equal to I minus B the whole inverse into D. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? I minus B the whole inverse என்னன்னு பார்க்குறப்ப 1 by determinant of I minus B into adjoint of I minus B. ஸோ அப்போ adjoint of I minus B போட்டால் என்ன ஆகும்? என்னோட டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். I minus B எங்கே இருக்குது? இங்கே இருக்குதா? ஸோ அப்போ 4/5 2/3 இடம் மாறிடும். அப்போ 2/3 அதுக்கப்புறம் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ஏன்னா நான் மைனஸ் கொடுத்துருவேன் ரெண்டு பேத்துக்கும். ஸோ அப்போ 1/4 1/4 இது என்ன ஆகும்? 4/5. ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னோட அட்ஜாயின் மேட்ரிக்ஸ். அப்படின்றப்ப என்னோட I minus B the whole inverse is equal to 1/113 divided by 240 into 2/3 1/4 1/4 4
4/5. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த 240 வந்து மேலே போயிடும், 130 வந்து 113 வந்து கீழே வந்துடும். ஸோ 2/3, 1/4, 1/4, 4/5. 2/3, 1/4, 1/4, 4/5. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து போட்டுடலாம் ஃபார்முலாக்குள்ளே. ஸோ x is equal to i minus b the whole inverse into d. ஸோ d வந்து அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு இது மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது, அந்த ஒரு இதை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 13 வந்து 23 ஆக போகுதுன்ட்டாங்க. அந்த 3 அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஸோ அது பிரச்சனை இல்லை. 23, 3. ஸோ அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 240/113 into 2/3, 1/4, 1/4, 4/5 into 23, 3. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் வந்து எடுத்தது அந்த வந்து 240 வந்து உள்ளே கூட கொடுங்க. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/113. ஸோ 240 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 80 வருமா? ஸோ அப்போ 160. ஸோ அதேமாதிரி 240 நீங்கள் அடுத்து வச்சிங்கன்னா என்ன ஆகும்? 6 4s are 24, 60. இது என்ன ஆகும்? இதுவும் 60. இது என்ன ஆகும்? 5ஆல் டிவைட் பண்ணால் 5 4s are 20, 5 8s are 40. 48 into 4, 192. 92, 23, 3. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா 1/113. ஸோ 160 into 23 போட்டால், ஸோ இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட்டரில் பார்த்துக்கோங்க. 368 ப்ளஸ் ஒரு 0, அதுக்கப்புறம் வந்து 180. இது வந்து 0, 18, 13 ப்ளஸ் 6, 2, 5. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த பேஜில் கூட எழுதுறேன். 1/113. ஸோ 360, 80 அப்படின்னா 3860 ஆட் பண்ணா இது என்ன ஆகும்? 6, 15, 6, 15, 1956. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 34.16 வரும். இது வந்து 17.31 வரும். ஸோ இது என்ன அர்த்தம்? இந்த மாதிரி வந்து 2 பேர்த்தோட அவுட்புட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அதாவது செக்டார் ஏக்கும் செக்டார் 1ம் செக்டார் 2ம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்? த அவுட்புட் ஆஃப் செக்டார் 1 should be 34.16. அடுத்து the output of sector 2 should be 17.31. ஓகேவா? இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே. ஸோ கொஞ்சம் லென்த்தி தான், கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. ஸோ அப்போ அப்படியே வந்து போன தடவை செஞ்ச மாதிரியே தான் அடுத்தடுத்து எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ இங்கேயும் அப்படியே தான். அதே மாதிரி எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 இண்டஸ்ட்ரியோட இன்டர் இண்டஸ்ட்ரி ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், இங்கே வந்து நம்ம வந்து இது மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஸ் அவுட்புட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ டிமாண்ட் வந்து 12 ஃபார் எக்ஸ், 18 ஃபார் ஒய். ஸோ 10ன்றது 12 மாறுதான், 15ன்றது 18 மாறுதான். அப்படி இருக்கிறப்ப என்னோட அவுட்புட் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவுட்புட்டை x1, x2ன்னு எடுத்து எழுதுவேன். ஸோ இது A11, இது A12, இது A21, இது A22. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் நெக்ஸ்ட்டு? A11, A12, A21, A22. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்து x1, x2. அப்போ என்னோட பி மேட்ரிக்ஸ் எப்படி வரும்? B11, B12, B21, B22. ஸோ அப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுதலாம். ஸோ 15, 20, இது வந்து 10, 30, இது வந்து 35, 65. ஸோ
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறேன். B11 ஈக்குவல் டு A11/x1. அடுத்து B12 ஈக்குவல் டு A12/x2. அடுத்து B21 ஈக்குவல் டு A21/x1. B22 ஈக்குவல் டு A22/x2. ஸோ அப்போ நான் கண்டுபிடிச்சா A11 வந்து என்னது 15/35. அடுத்து இது என்னது 10 இது என்னது 15 தானே, 55 65. ஸோ 10 டிவைடட் பை 65. அடுத்து வந்து 20 டிவைடட் பை 35, 30 டிவைடட் பை 65. ஸோ கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 5 டேபிளில் தான் பண்ண முடியும். 3/7. இது வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2/13. என்ன அடுத்து இதை கேன்சல் பண்ணால் 5 டேபிளில் 4/7. என்னாச்சு, 2/13. இது வந்து 4/7. இதை கேன்சல் பண்ணால் திரும்பி 5 டேபிள் தான் 6/30. ஸோ ஓகே, இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், டேபிள் எடுத்து எழுதிடுவோம். ஸோ அப்போ என்னோட பி மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அப்போ B ஈக்குவல் டு 3/7, 2/30, 4/7, 6/30. ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு போக ஆரம்பிச்சிடணும். அதாவது I - B கண்டுபிடிக்க போக ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்போ I - B பண்ணால் 1001 மைனஸ் 3/7, 2/13 கரெக்டு தானே, 4/7, 6/13. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 1 - 3/7 வந்து 4/7 வரும். இதை சப்ராக்ட் பண்ணால் -2/13 வரும். இதை சப்ராக்ட் பண்ணால் -4/7 வரும். இதை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 7/13 வரும் மைனஸ். ஓகே, ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சி போட்டாச்சா. I - B வந்து எப்படி இருக்குது, டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இது பாசிட்டிவ், இது ப்ளஸ்ஸு. ஏன்னா 1 தானே பெருசு 6/13 விட. ஸோ அப்படின்றப்ப டயகனல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்குதுன்றதை எடுத்து எழுதணும். ஸோ மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் I - B என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் I - B என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அப்படின்றப்ப 4/7 -4/7, அடுத்து -2/13, அதுக்கடுத்து 7/13. ஸோ டிட்டர்மினன்ட். ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கேன்சல் ஆகி 4/13 வரும். வேணாம், இது ரெண்டு பேர்த்தோட இதுவும் கேன்சல் ஆக வேணாம். அப்படின்னா தான் ரெண்டும் கேன்சல் ஆகும். ஏன்னா ரெண்டு பேத்துக்கும் டினாமினேட்டர் மல்டிப்ளை ஒரே மாதிரி வருது. அப்போ 28/91 வருது. மைனஸ் ஆஃப் இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகி 8/91. இப்போ தான் மல்டிபிள் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால தான் 20/91 வருது. ஸோ அது வந்து எப்படி இருக்குது, கிரேட்டர் தேன் 0 பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன் வந்து இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால த சிஸ்டம் இஸ் வயபிள். த சிஸ்டம் இஸ் வயபிள் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். சிஸ்டம் இஸ் வயபிள் அப்படின்றப்ப என்ன பண்ணணும், சொல்யூஷனுக்கு போக ஆரம்பிச்சிடணும். அதாவது x is equal to என்னன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்போ என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, x is equal to I - B the whole inverse into D. ஸோ என்னோட டிமாண்ட் வந்து எப்படி இருந்துச்சு, டிமாண்ட் வந்து கொஷினில் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ இருக்குது, 12, 18. ஸோ அப்போ அதை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 12, 18 கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம எடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த I - B the whole inverse என்னன்றதை பார்க்கணும். ஸோ அப்போ 1 / determinant of I - B into adjoint of I - B. ஸோ அப்போ adjoint of I - B எப்படி கண்டுபிடிப்போம், அதோட டயகனல் வேல்யூஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அதோட பொசிஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த டயகனலுக்கு மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ அப்போ I - B யோட ஆன்சர் வந்து 4/7, 7/13 வருதா. ஸோ அப்போ 7/13 இங்கே இருக்கும், 4/7 இங்கே இருக்கும். அடுத்து -2/3 + 2/13 ஆயிடும். -4/7 வந்து +4/7 ஆயிடும். இது எவ்வளோ ஆகுது,
2/13. ஸோ அப்போ இதை எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? I minus B the whole inverse is equal to 1 by இந்த வேல்யூ எவ்வளோ வந்துச்சு? 20/91. 7/13, 2/13, 4/7, 4/7. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 20/91 நம்ம என்ன பண்ணணும்? 91/20 சொல்லி மாற்றிக்கணும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ ஃபைனலாக இன்வர்ஸ் I minus B the whole inverse எப்படி வருது? 91/20. ஸோ adjoint of A, adjoint of I minus B எப்படி எழுதுவோம்? 7/13, 2/13. அதுக்கப்புறம் கீழே வந்து 4/7, 4/7. ஓகே. ஸோ இப்போ எனக்கு இது கிடச்சிருச்சா? இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவில் எடுத்து போடணும். போடலாமா? அப்படின்னா தான் எனக்கு எக்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு I minus B the whole inverse into D. ஸோ அப்போ எனக்கு I minus B என்ன வந்துச்சு? 91/20 determinant of 7/13, அடுத்து 2/13, அடுத்து 4/7, அடுத்து திரும்பி 4/7 into D என்ன இருக்குது? 12/18. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 91 கீழே இருக்கிற அந்த டினாமினேட்டர் எல்லாம் கேன்சல் ஆகுது. அப்போ 91 உள்ளே கொடுத்துடலாம். கொடுத்துட்டா 91 into 7 போட்டால் எனக்கு வந்து 91 வருது. அப்போ 7 மேலே வருமா? அப்போ 49 வரும். திரும்பி இங்கே ஒரு 7 வருமா? 14 வரும். 7ஓட நான் வந்து 13 மல்டிபிள் பண்ணால் எனக்கு 91 கிடைக்குது. அப்போ மேலே வந்து 7 மல்டிபிள் ஆகணும். 28, இங்கேயும் 28. அதுக்கப்புறம் எப்பயும் போல் அந்த சைடில் இருக்கிறத வந்து மல்டிபிள் பண்ணிடலாம். 7ஓட 13. அது எப்படி 28 வரும்? இப்போ நான் என்ன பண்ணேன்? 13ஓட மேலே இருக்கிறது வந்து 7 மல்டிபிள் பண்ணினா கீழே 13 into 52 வருது. 52 into 12/12/18. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம 20ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 49 into 12, 9 2s are 18, 9, 9, 4, 588 plus 14 into 18, 2, 11, 14, 252. அடுத்து 52 into 2 போட்டால் 52 into 12 போட்டால் 4, 10, 52, 624 plus 52 into 18 போட்டால் 16, 9 5 are 40, 41, 52, 936. ஸோ 936. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா? இப்போ 1/20 என்ன ஆன்சர் வருது? ஸோ 0, 9னா 14, 8. ஸோ 840 வருது. அதுக்கப்புறம் வந்து இதை ஆட் பண்ணால் 0, 6, 15. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 20ஆல் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ உள்ள நான் 20 கொடுத்து டிவைட் பண்ணால் 840 டிவைட் பை 20னா ஒரு 0 போயிடுமா? அடுத்து இந்த 2ஓட இதை டிவைட் பண்ணால் 4 2s are 8, 2 2s are 4. இதை டிவைட் பண்ணால் 7 2s are 14, 8 2s are 16. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு? சொல்யூஷன் வந்து அதாவது அதோட அவுட்புட் வந்து எவ்வளோ இருக்கணுமா? 40 to 78 இருந்தால் தான் அதோட டிமாண்டை வந்து மீட் பண்ணுமா? ஸோ அப்போ என்ன கொடுத்து கேட்டிருந்தாங்க எனக்கு? ஸோ இந்த மாதிரி வந்து அதோட கிராஸ் அவுட்புட் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருந்தாங்களே. அப்போ கிராஸ் அவுட்புட் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி வந்து இருக்கணும். 42 கிராஸ் அவுட்புட் ஃபார் எக்ஸ் வந்து 42 இருக்கணும். இதே இது இன் கேஸ் ஆஃப் ஒய்க்கு வந்து 78 இருக்கணும். ஸோ எதுவும் டன்னு எதுவும் கொடுத்துருந்தாங்களா? இல்லை, எல்லாமே வேல்யூஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் வேல்யூ. ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு இந்த எக்ஸசைஸ். இது கொஞ்சம் மேட்ரிசஸ் பொறுத்த வரைக்கும் வதன்னு போய்கிட்டே தான் இருக்கும். ஒரே இதை திரும்ப 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 செஞ்சுட்டு இருப்போம். சம்டைம்ஸ் போர் கூட அடிக்கும் போட்டு பார்க்குறதுல. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது வேல்யூ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் திரும்புறப்ப ஆன்சர் ஃபுல்லாக வந்து அடியாகும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஓகேவா?
சரி. ஸோ இப்ப இந்த கிளாஸோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமோட லிங்க் வந்து வீடியோ கீழ இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணி டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸோட பிடிஎஃப், அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான்ஸ், நோட்ஸ் எல்லாமே அங்க தான் உங்களுக்கு ஷேர் ஆகும். நீங்க அங்கருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாமா? ஓகே. பாய்.